ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா விடாமுயற்சி படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ். முக்கியமாக இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்ன காரணம் தெரியல, அஜித்குமார் அவர்கள் மேலே ஒரு பெரிய வன்மத்தோடு இருக்காங்களோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருடைய வாயிலிருந்தும் வந்த வார்த்தை என்னன்னா, அஜித் அவர்கள் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங். அவளை பிரேக் பண்ணி யாருமே இது வரைக்கும் அப்படி ஒரு பவரை யாருமே காமிச்சது கிடையாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான படமாக இல்லைன்னு அந்த டாக் கான்ஃபிடென்ட்டாக வந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே பேசுறது என்னன்னா, இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் ரொம்ப வீக்காக இருக்குது, 10 கோடி கூட தாண்டல, 20 கோடி கூட தாண்டல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இன்றைக்கி இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அப்படின்றது 100 crore கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்றத அஃபீஷியலாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஒரு பட நிறுவனம் அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அஃபீஷியலாக மட்டுமே இருக்கும். அன்அஃபீஷியலாக இருந்ததுன்னா அந்த பட நிறுவனத்துக்கே அது ஒரு பிரச்சனையாக மாறும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் மைத்ரே மூவி மேக்கர்ஸ் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, கேம் சேஞ்சருக்கு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி தில்ராஜ் அவர்கள் வாரிசு அப்படின்ற படம் பண்ணியிருந்தார். அதுலேயும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தார். அது எல்லாமே தப்பான ரிப்போர்ட் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து இதே மாதிரி தவறான ரிப்போர்ட்ஸ் நம்ம சைட்லேருந்தும் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கும் அந்த பிரச்சனை வருன்றது லைக்கா நிறுவனத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் என்ன காரணத்துக்காக ஃபேக் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்கன்றது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, படம் ரிலீஸ் ஆகி இந்த ஃபஸ்ட்டு டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது அப்போவே இந்த படம் 40 கோடிக்கு மேலே 60 கோடிக்கு மேலே அப்படின்றது வேர்ல்டு வைடாக ரீச் ஆகிருது. 40 கோடினா ஓவரால் நம்மளுடைய இந்தியா மட்டும், 60 கோடிக்கு மேலே அப்படின்றது ஓவரால் வேர்ல்டு வைடாக அந்த கலெக்ஷனை சொல்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டாவது நாள் 100 கோடி அப்படின்றத என்ன காரணத்தினால எல்லாராலையும் ஜீரணிச்சிக்க முடியல அப்படின்றது எனக்கு புரியல. அதை தாண்டி படம் பார்த்துட்டு எல்லாரும் சொல்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் என்னென்ன நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, படமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு படமே எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும்? அதுவும் அஜித் அவர்களுடைய அந்த விடாமுயற்சி தனத்தோடு அவர் கண்டிப்பாக அந்த ஸ்டண்ட்டை முடிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு நீங்கள் படத்தில் பார்க்கும்போது நமக்கு அந்த ரியல் ஃபுட்டேஜ் ஞாபகம் வருது. எந்த அளவுக்கு அவர் எஃபோர்ட் போட்டிருக்காரு, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அதை போய் எப்படி கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்றது தான் கஷ்டமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. நீங்கள் அது மேலே விமர்சனம் வைங்க, இதை சரியாக பண்ணல, இது இப்படி பண்ணியிருக்கலான்றதை சொல்லுங்கள். அது கேலி கிண்டல் பண்ணி அவர் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, அது ரொம்ப தப்பாக இருக்குது. ஒரு ஆக்டராக அவருடைய ஒர்க்கை தான் அவர் பண்ணுறாருன்னா அதை இல்லைன்னு சொல்லலை. அதில் என்ன நிறைய குறைகள் இருக்கோ அதை சொல்கிறத தாண்டி அவர் அசிங்கப்படுத்தணுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேயே எப்போயுமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. அதை தாண்டி இப்போது அடுத்து ஒன்று பயங்கரமாக வரப்போகுதுங்க. என்ன சொன்னாலும் சரி, குட் பேட் அக்லி அப்படின்ற படம் அஜித் அவர்களுடைய கரியரில் எப்படி மங்காத்தா பில்லாலாம் ஒரு மேஜிக்கை பண்ணிச்சோ, அமர்க்கான ஒரு ரேஞ்ச் ஒன்று பண்ணிச்சில்ல, அப்படி ஒரு ரேஞ்சில் இந்த படம் இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பயங்கரமான அஜித் ஃபேன். அவர் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மார்க் ஆண்டனி படம் பண்ணியிருப்பார். விஷால் அவர்களை வச்சு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒன்று பண்ணியிருப்பார் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஜோனில் இருக்கும்போது அதே இடத்துல இப்போ அஜித் சாரை வச்சு யோசிச்சு பாருங்கள், அது இன்னும் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஒரு எக்ஸ்ட்ராடரியான ஒரு ஐடியாவும் வரும். அண்ட் அஜித் சார் ஏகப்பட்ட லுக்ஸில் அதில் இருக்கார். அண்ட் அது கடைசியாக ஒரு யங் லுக்லலாம் பார்க்கும்போது அதில் தான் தீனா படத்தில் வர இந்த வத்தி குச்சி பத்தி காத்துற அந்த சாங்லலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருலாம் சொல்கிறாங்க. கேட்கும் போதே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அண்டு இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த படம் மே 1 ரிலீஸுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வர தகவல் என்னென்னா, இந்த திரைப்படம் மே 1 ரிலீஸ் கிடையாது, தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு தலை தீபாவளி கொண்டாடி வெறும் அஜித் அவர்களோட படம் மட்டும் வரா மாதிரி அப்படி சொல்கிறேன். அப்படி ஒரு ஜோன் இப்போ ஒன்று உருவாக்கி இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் தீபாவளி தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறேன். அதுக்கான ரீசனாக நான் சொன்னேன்னா, விடாமுயற்சி இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. குட் பேட் அக்லி அந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் விடாமுயற்சியை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் ரிலீஸ் பண்ணி அடுத்த 1-2 மாதத்துக்குள்ளே மீண்டும் ஒரு அஜித் படம் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய அளவில் அந்த விடாமுயற்சியோடைய வியூஸை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ்க்காக அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, உடனடியாக இந்த படத்தோடைய ரிலீஸ் வேண்டாம், அதை தள்ளி வைங்க, அது மே மாதம் அங்கேருந்து நீங்கள் எந்த டேட்டில் வேணால் தள்ளி வைங்க, ஆனால் மே மாதம் நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க. இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் மே 1 ரிலீஸ் ஆகிற ரெட்ரோ திரைப்படத்தையும் வாங்கியிருக்காங்க. இது ரெண்டுமே நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கனால அது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் போட்டால் இந்த ரெட்ரோ படத்தோடைய வியூஸும் அடிவாகும். அவங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் இதை பேசணும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் மே 1 இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டு பிளான் பண்ணியிருந்தா ஏப்ரல் 10 இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு படத்தை அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு லாங் ரன்னாக தள்ளி போயிடுங்க, தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான். ஏன்னா
ஒரு ஃபெஸ்டிவல் ரேல ஒரு செலிப்ரேஷனான ஒரு ஆக்டரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ஆடியன்ஸாக போய் படம் பார்க்கும்போது இன்னும் அது பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக மாறும். அப்படிப்பட்ட செலிப்ரேஷன் ஜோனில் தான் இந்த குட் பேட் அக்லியை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிளாஸ்டாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்ற சந்தேகமே இல்லை. யாரெல்லாம் விடாமுயற்சியை கிண்டல் பண்ணாங்களோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குட் பேட் அக்லி உங்கள் எல்லாரையுமே இந்த படம் சர்ப்ரைஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ண போகுதுன்றதுல சந்தேகமே கிடையாது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் தான் அஜித் சார் விடாமுயற்சி படத்தை பார்த்துருக்காரு. யார் கூட பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவார்கள் கூட பார்த்துருக்காரு. எல்லாரும் சொன்னாங்க ஆஃப்டர் கங்குவா கண்டிப்பாக அஜித் சாரும் சிறுத்தை சிவா அவர்களும் ஒரு படம் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா கங்குவா அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு டிசாஸ்டராக அமைஞ்சு போச்சு அப்படின்னு. எப்பயுமே அஜித் சார்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி வந்தவங்கள அவர் எப்பயுமே கைவிட மாட்டார். அதை நம்ம தொடர்ந்து அவருடைய எல்லா நடவடிக்கையிலுமே பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் ஒரு சிறுத்தை சிவா அவர்களையும் பார்க்குறாரு. அண்ட் அவங்களுடைய ஜேர்னி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஜேர்னி. எல்லாரும் விவேகம் படத்தை கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் என்ன படம், இது நல்லாவே இல்லை. நான் இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் விவேகம் படத்தை போய் டிவியில் போட்டு பாருங்கள். இல்லை 2 சீன் கண்டிப்பாக மாற்றிருக்கலான்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கூட. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு அஜித் சார் வந்து இந்த டேம்லேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் கிராஃபிக்ஸில் இருக்கிறனால நம்மளால் ஏற்றுக்க முடியாத மாதிரியான ஜோனுக்குள்ளே இருந்தது. அதே மாதிரியான ஹைட்லேருந்து இதுக்கு முன்னாடி பில்லாவில் இருந்தெல்லாம் லைவாகவே ஜம்ப் பண்ணியிருப்பேன். அது லைவ்னும் போது நம்ம லைவாக பார்க்குறோன்ற போது அது கனெக்ட் ஆகுது. இது ஒரு க்ரீன் மேட்குள்ளே பண்ணியிருக்காங்கன்னும் போது நம்மளால் கனெக்ட் ஆக முடியல. அதனால் அந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதில் டவுட் இல்லை. நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 2வது சீக்வன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தோட எண்டில் காஜல் அகர்வால் ஒரு சாங் ஒன்று பயங்கரமாக ஒன்று பாடிட்டு இருப்பாங்க. அது படத்தோட ஏதோ ஒர்க் அவுட் ஆகாத ஃபீல் இருந்தது. இது 2 மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணால் டெஃபினட்டாக சொல்கிறேன் விவேகம் மாதிரியான ஒரு ப்ராப்பர் டாப் டு எண்ட் கமர்ஷியலான கிட்டத்தட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் என்ன ஒரு டெப்த் இருக்கும், என்ன ஒரு ட்ராவல் இருக்குமோ அதை கமர்ஷியல் மீட்டலுக்குள்ளே தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு வியூ பாயிண்டில் சிறுத்தை சிவா அவர்கள் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய படம் பண்ணியிருக்காரு சிறுத்தை சிவா. என்னோட ஃபேவரட்னா கண்டிப்பாக நான் அது விவேகமில் டாப் நம்பர் 1ல் வைப்பேன்றதில்ல டவுட்டே இல்லை. இதை நான் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் போய் விவேகம் படம் பார்த்து பாருங்கள், இல்லைனா யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பாயிண்ட் கூட சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சிங்கன்னா விவேகமில் வந்து காஜல் அகர்வால் ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அஜித் சார் வெளியிலேருந்து எல்லாரையுமே சுட்டு சாவடிச்சிட்டு இருப்பார். அதை பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க அந்த படம் வந்த சமயத்தில். அது எப்படி வேறு ஒரு இடத்துலேருந்து கரெக்டாக ஒருத்தராக சுட்டு சாவடிக்கிறாங்கலாம் நடக்கிற காரியமா அப்படின்லாம் சொன்னாங்க. நான் 2 சீன் இப்போ சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு சீன் ஜெயிலர் படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஜினி சார் வீட்டுக்குள்ளே இருப்பார். அந்த இன்ட்ரோல் பாயிண்ட்டை அவங்க அப்படி தான் ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வர எல்லாருமே வேறு இடத்துல இருக்கவங்க ஸ்னைப்பர் கன்னை வச்சு சுட்டு சாவடிப்பாங்க. இதே சீக்வன்ஸ் தான் அங்கே வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமாக இருக்கும் இன்ட்ரோல். அப்படி ஒரு அனிருத்தோடைய பிஜிஎம்மில் இங்கேயும் விவேகத்துலேயும் அனிருத்தோடைய பிஜிஎம் தான். அதில் டவுட்டே இல்லை, பயங்கரமாக இருக்கும். யார் அங்கே இருக்காங்கன்றது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அஜித் சார் அங்கே இருக்காருன்றதுக்காகவே அதை ட்ரால் பண்ணோம், அதை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறோம். அதுக்குள்ளே லாஜிக்குன்ற மாதிரிலாம் இது லாஜிக்கல் சீன் தான், அதையுமே கிண்டல் பண்ணி ஒன்று பண்ணணும்னு யோசிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பாயிண்ட், விஜய் சார் நடித்த லியோ அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் அவரை சாகடிக்கிறதுக்காக த்ரிஷா மேமையும் இந்த குழந்தையும் சாகடிக்கிறதுக்காக வருவாங்க. அவர் நிறைய ட்ராப் வச்சுருப்பார். அதை தாண்டி கௌதம் வாசுதேவ் மேனன் பின்னாடிலேருந்து இந்த விலங்குகளுக்கெல்லாம் ஒரு கன்னை வச்சு சுடுவாங்க தெரியுங்களா, அது மயக்கம் அடைச்சி விழணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கன்னில் எல்லாருமே சுட்டுருப்பேன். அது மட்டும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இது எல்லாத்தையுமே நம்பும்போது இது முன்னாடி எனக்கு விவேகம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இப்போ இருக்க மைண்ட் செட்டை விட ரொம்ப ப்ரீக்குவலாக அந்த படத்தை ஆடியன்ஸுக்கு தந்துட்டாங்களோ. இப்போ ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அந்த படம் இன்னும் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்குமோன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாகவும் இருக்குது. அதை தாண்டி அந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த சமிகை மொழிகளாம், அதெல்லாம் ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா. மிரட்டி இருப்பார் சிறுத்தை சிவா சார், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ட்விஸ்ட்டெல்லாம் கடைசியில் அவங்க ஃபோனை பார்த்து சமிகை மொழியில் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வர வைக்கிறதுலாம் ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா. அதே மாதிரி அஜித் சார் வந்து ஒரு பைக்கில் வந்து அந்த காரை வில்லனோட காரை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சீக்வன்ஸில் அப்படி என்ட்ரி கொடுத்து அப்படி பைக்கில் வருவார் தெரியுங்களா, அதெல்லாம் ஃபுல்லி கூஸ் பம்ப்ஸ். அப்படி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை ஒன்று ட்ரால் பண்ணுறாங்க, அப்படி ஒரு டேரக்டரை ட்ரால் பண்ணுறாங்கன்ற போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், இப்போ நான் பார்த்த ஒரு விவேகம், விஸ்வாசம், வீரம் இந்த ஒரு வேர்ஷனில் அதை விட பெஸ்ட்டான ஒரு படத்தை இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் கொடுக்க போகிறாங்க. அதில் டவுட்டே இல்லைன்றதில் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை விட ஒரு பெரிய மேஜிக்கலான ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன தெரியுங்களா? அஜித் சாரும் கேஜிஎஃப் உடைய டேரக்டரான பிரசாந்த் நீல் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்கன்றதை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன்.
ஆனால் அந்த ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிரசாந்த் நீல் அடுத்து டிராகன் அப்படின்ற படத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜூனியர் என்டிஆரோடைய நடிப்பில். அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறமா ஒரு சலார் 2 போக வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அங்கே பிரபாஸுக்கும் அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அவரால் சப்போஸ் அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியல அப்படின்னா பிரசாந்த் நீல் அடுத்து அஜித் சார் கூட தான் படம் பண்ண போகிறாரு. அந்த படம் கேஜிஎஃப் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லாம் வரப்போகுது, அதில் டவுட்டே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாஷ் அவர்கள் ரொம்ப புது ஆக்டர் நமக்கு தமிழில் பொறுத்த வரைக்கும். கேஜிஎஃப் 2ல் ஒரு பெரிய ரீச் வந்துட்டார், அதில் டவுட்டே இல்லை. அதை தாண்டி ஒரு ஸ்டார் ஆக்டராகவே இருக்கார் அஜித் சார். அவர் அப்படி ஒரு படம் பண்ணும்போது கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு, அந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ளே இருக்கார். யாஷும் அஜித் சாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃப்ரேமில் வராங்கன்னா எந்த தேட்டராக வேணா இருக்கட்டும், ஒரு 100 யானை ஓடி வரும்போது அங்கே ஒரு அதிர்வு இருக்குங்கள, அப்படி ஒரு அதிர்வை நம்ம அந்த தேட்டரில் அந்த செலப்ரேஷன் மோடில் அந்த ஏகே அப்படின்ற அந்த வர இடத்துல இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு செலப்ரேஷனுக்காக தான் நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரும்போது யார் யாரெல்லாம் அஜித் சார் எத்தனை நாளாக கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அவர் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ, அவர் எப்போயுமே ஒரு பெரிய ஹைட்ஸில் தான் இருக்கார், இல்லை டவுட்டே இல்லை. ஆனால் மீண்டும் அவர் யாருன்ற மாசை ப்ரூஃப் பண்ணுவாருன்றதுல சந்தேகம் இல்லை. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அண்ட் அஜித் சாருடைய ஃபேனாக இருக்கீங்க, அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. நன்றி.